ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து நடப்பானி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி, அதாவது இது ஒரு புது சீரீஸாக வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாங்க. என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு ஒரு மனிதன், ஒரு வேற்று கிரகவாசி வந்து மனிதனை ஒரு வேற்று கிரகவாசி அவங்க கிரகத்திற்கு கடத்திட்டு போனால் எப்படி இருக்கும், த கோல்டன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு அவர்களை அழைச்சிட்டு போனால் எப்படி இருக்கும். ஸோ அது சார்ந்த ஒரு செய்தி தான் இது. வந்து மைக்கேல் டெஸ்மார்க்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர், அவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு நடந்த நிஜமான ஒரு நிகழ்வை பற்றி எழுதின அந்த ஒரு விஷயந்தான் இது. அவர் 95 வயதில் 2018 வருஷம் காலமாகிறார். ஸோ அவர் வந்து முதல் இந்த நூலை வந்து எப்படி எழுதுகிறார்னா, அப்டக்ஷன் டு த 9th பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேமில் எழுதுகிறார். இப்போ வந்து இந்த நூல் வந்து தியோபா ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் வந்து பேரில் வந்து வெளியே கிடைக்கிது. உங்களுக்கு வாங்கி படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாங்குறதுக்கு உண்டான லிங்க் தரேன். சரி, இது முழுக்க ஒரு மனிதனை விட ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேற்று கிரக வாழ் ஒரு ஜீவராசி மனிதனை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன், எதுக்கு, என்ன, ஏது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதனுடைய இந்த வாழக்கூடிய இந்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையை வந்து நாங்கள் கண்காணித்து வந்திருக்கிறோம். ஸோ மனிதன் நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறான். அதனால் இந்த பூமிக்கு மட்டும் இல்லாமல், பூமியும் பூமி வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அண்டசராசரம் முழுக்க இவனுடைய செயல்பாடுகள் துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ உன் மூலமாக மக்களுக்கு ஒரு சில செய்திகளை பரப்புவதற்காக உன்னை அழைச்சிட்டு போகிறோம். ஸோ எதுவுமே இது கற்பனையெல்லாம் கிடையாது. உன்னை நான் லிட்ரலாக நிஜமாலுமே என்னோடய பிளானட்டுக்கு கூப்பிட்டு போகிறேங்கிறது எல்லா செய்தியும் பின்னாடி சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டி, பூமி போல் இருக்கக்கூடிய பிற உலகங்கள், நல்லபடியாக வாழ்ந்த உயிரினங்கள் எப்படி வந்து அவர்கள் அழிந்தார்கள், மறுபடியும் அந்த சிவிலைசேஷன் எப்படி மறுபடியும் தொடங்குது, இது எல்லாத்தையும் காட்டுவாங்க. பின்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இது ஒரு சீரியஸாக தொடங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், இது ஒரு சீரியஸாக போடுறேன். அப்படி இல்லை இந்த ஒரு வீடியோட நான் விட்டுருவேன். ஸோ ஓகே. இப்போ இங்கே என்ன மேட்ருன்னா, இவர் எப்படி இதுக்கு முன்னாடி இவர் ஒரு பெரிய ஆத்தர், பெரிய செலிபிரிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு தான் ஒரு ஆத்தராகவே இவர் வந்து மாறுறார். சரிங்களா? அப்போ இவர் வந்து ஒரு நாள் ராத்திரி இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு தூக்கம் ஒழிக்குது. வழக்கமாக நடக்கிற காரியம் கிடையாது. பக்கத்தில் மனைகள் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்னென்னமோ புரண்டு பார்க்குறாரு. ஒன்றும் தூக்கம் வந்து திருப்பி வர்றதா காணோம். சரி, ஏதோ காலையில் ஒரு 5-5:30 இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு பைஜாமாவை மாற்றிட்டு டவுசர் போட்டு, இதையும் வழக்கமாக பண்ண மாட்டாராம். இதெல்லாம் தன்னிச்சையாக நடக்குது. அப்போ போய் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு கப் அண்ட் சாசர் எடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், டைம் அங்கே கிச்சன் டேபிளில் பார்க்கும்போது மணி 12:30. எது ராத்திரி 12:30 மணிக்கு எங்கடா நான் எந்திரிச்சிருக்கேன், ஆயுசில் நான் ஒரு நாள் 12:30 மணிக்கு எந்திரிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி அவர் அறியாமே அவர் பாட்டுக்கு வர்றாரு. அங்கே டேபிள் இருக்குது. டேபிள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பேனா எடுத்து, ஹனி, ஸோ மனையை கூப்பிட்றாரு, அன்பே, நான் வந்து ஒரு 10 நாளைக்கு வெளியே போகிறேன், நான் பத்திரமா 10 நாள் கழித்து திருப்பி வந்துடுவேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு எழுதுறார். ராத்திரி 12:30 மணிக்கு டவுசர் போட்டு ஒருத்தர் எழுதுகிற வேலையாது. ஆனால் தன்னை அறியாமல் அவர் எழுதுறதா சொல்கிறார். எழுதிட்டு அந்த பேப்பரையும் பேனாவையும் வச்சும் போட்டு அந்த வெளியே வந்து அவருடைய வரண்டால் அந்த கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது வெளியே வந்து அங்கே நிறைய அந்த சில்லற பூச்சியிலிருந்து தவக்கலையிலிருந்து எல்லாமே பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது. அன்றைக்கி எந்த சத்தமும் இல்லை, பயங்கர நிசப்தமாக இருக்குது அந்த இடத்துல. அது ஒரு ஆச்சரியம் அவருக்கு. அடுத்தது அந்த இடம் பூரா அங்கே இருக்கக்கூடிய பூச்செடியிலிருந்து எல்லாமே பளீர்னு நீல நிறத்தில் எல்லாமே தெரியுது. அப்போ அவர் நினச்சிக்கிறாரு, நமக்கு ஏதோ உடம்பு தான் சரியில்லை போல இருக்கு. அப்புறம் வீட்டினுடைய சுவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ இந்த ஒரு துணி வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த வீட்டினுடைய சுவர் வந்து இப்படி துணி ஆடுற மாதிரி இவருக்கு வந்து தெரியுது. அப்போ நினச்சிக்கிறார், நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ மனப்பிராந்தி போல், அதனால் போய் மருந்து சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு 2 எட்டு வைக்கிறாப்பில் இப்படி பார்க்கும் பொழுது அப்படியே லேசாக இலகுவாக அவர் வந்து அந்த நிலத்திலிருந்து அப்படியே மேலே எழும்புறார். எழும்பும் பொழுது பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ஆஜானுபாகுவாக ஒரு 7.5 அடி 8 அடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ளைட் சூட் போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல மேலேருந்து கீழே வரைக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் சூட் போட்ட மாதிரி ஒரு 7.5 8 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னா அப்படி டக்குன்னு இப்படி பார்க்குறாரு. அப்போ ஒரு மனசில் நினைக்கிறது, என்ன கனவா பிரம்மையா அப்படின்னு அவங்க மனசில் நினைக்கிறாரு இவர். அவங்க பதில் சொல்கிறாங்க, மைக்கேல், இதுக்கு பிரம்மையோ எதுவுமே கிடையாது, இது எல்லாமே நடப்பது நிகழ்வு உண்மைதான் அப்படின்னு. அவருக்கு அப்போது நம்புறதுக்கு இது இல்லை. டக்குன்னு இப்படி கீழே பார்க்குறாரு. ஒரு வீடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே வரும்பொழுது வீடு சின்னதாகிட்டே போகல, அந்த நிகழ்வு பார்க்குறாரு. அப்போ நான் என்னை கிள்ளி பார்த்துக்கிறேன், கிள்ளி பார்த்தா உண்மைதானே அப்படின்னா, தாராளமாக கிள்ளிப்பார் அப்படின்னு கிள்ளி பார்க்குறாரு. அவர் வலிக்குது. அப்போ அவங்க சிரிச்சிட்டே எதுக்காப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க, மைக்கேல் இப்போவாது நம்புறியா அப்படின்ட்டு.
இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு ஆஜி அனுபவம் 7:30 8 அடிக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இப்படி நிற்கும்போது நமக்கு கருக்குன்னு இருக்கும்ல. இவரும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறார். அப்படி அவங்கள பார்த்து எனக்கு எதுவுமே தோணலை. அது அடுத்த ஆச்சரியமான விஷயம். அவங்ககிட்ட இருந்து அந்த ஒரு அன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு தான் வெளிப்படுது. நான் ரொம்ப இதமாக தான் உணர்ந்தனே தவிர அவங்கள பார்த்து நான் பயப்படுறதுக்குன்னு எனக்கு எதுவுமே தோணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிள்ளியும் பார்த்துட்டாரு. இது உண்மைன்னு சொல்லணுன்னே, சரி இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி பூமியை விட்டு இப்படி மேலே வந்தாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, டக்குன்னு பார்க்கும்பொழுது ஒரு பாறை மேலே இவர் அமர்ந்திருக்கிறார். அப்போது இது கற்பனை இல்லை அப்படின்னு சொன்னால், நான் எப்படி இந்த ஒரு பாறை மேலே அமர்ந்திருக்கேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், நான் எப்படி இந்த பாறை மேலே அமர்ந்திருக்கேன், இது நடக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, மைக்கேல் இது எல்லாமே உண்மை தான். நீ இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் பூமிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பேரலல் யூனிவர்ஸ். அதாவது இந்த பூமி போலவே இருக்கக்கூடிய இன்னொரு பூமி, இன்னொரு இடம். அந்த இடத்துல நேரம் அப்படிங்கிறது செல்லவே செல்லாது. அதற்குள்ளே சிக்கியவர்களுக்கு தாகம் எடுக்காது, பசிங்கிற உணர்வு ஏற்படாது, வயதாகாது. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் போல் அவங்க அப்படியே இருப்பாங்க, எதுவுமே ஆகாது. எப்படி நம்மளுடைய இந்த சதுரகிரியில் இருக்கக்கூடிய கதைகள்லாம் கேட்கும் பொழுது இந்த மதிமயக்கும் காடுகள்னு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊருக்குள்ளேயே அது மாதிரி இது உலகம் பூரா அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கான். அப்போது எக்குத்தப்பாக மனிதன் அதற்குள்ளே போய் சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் சொற்பமானவர்கள் அதிலிருந்து வெளியே வருவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. பெரும்பான்மையானவர்கள் அதிலிருந்து வெளியே வரதே கிடையாது. அவங்க அப்படியே அங்கேயே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது கரெக்டாக ஒரு தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டமான ஆட்கள் தெரியுறாங்க. அந்த கூட்டமான ஆட்கள் இவர்களை நோக்கி ஓடி வருவது போல் இவருக்கு தெரியுது. யார் அப்படின்னொன்னே மனிதர்கள் தான். ஆனால் ஒரு 50,000 70,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர்கள், கற்கால மனிதர்கள். அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனால் நகுத்த கூட முடியாதான். அவன் அதை அசால்ட்டாக தூக்கிட்டு சுற்றிட்டு வரானான். அப்போ கரெக்டாக அவங்க இவங்களை நோக்கி ஓடி வரும்பொழுது டக்குன்னு இவங்க பெல்ட்டில் இப்படி ஒரு கை வைக்கிறாங்க. ஒரு 4 லேசர் மாதிரி டிக் டிக் டிக்குன்னு வருது. ஒரு 5 பேர் டச்சக் இவங்க அந்த வளர்ந்து ஒசரமாக இருக்கிறாங்களா அந்த பொம்பளை, அவங்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ண நீயே அப்படின்னொன்னே, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 5 பேரும் இறந்துடுறாங்களா. இவங்க வந்து மென்டலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து அப்படி கமாண்டு கொடுக்குறாங்க. அவங்க பாட்டுக்கு வராங்க, இவங்க காலில் விழுந்து வணங்குறாங்க, அந்த உடம்பை தூக்குறாங்க. தூக்கி அவங்க பாட்டுக்கு அந்த உடம்பை புதைச்சிட்டு அவங்க அடுத்த போல பார்க்க போயிடுறாங்க. இவருக்கு ஒரே குழப்பம், என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னோன்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த போல் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பரிமாணம் அப்படின்னு டைமென்ஷன் கிடையாது, இது பேரலல் யூனிவர்ஸ். அப்போது இதுக்குள்ளே சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வயசாகாது, தாகம், தண்ணி, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த நுழையும் பொழுது எப்படி இருந்தோமோ அப்படியே பெர்மனண்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்போம். காலமே செல்லாது இந்த இடத்துல. இப்போ நீ இங்கே இருக்கிற இல்லை, இங்கே ஒரு 5 வருஷம் இருந்துட்டு 5 வருஷம் கழித்து வெளியே போனேன்னா பூமியில் இருக்கக்கூடியவனுக்கு 5 வருஷம் காலம் கடந்திருக்கும், உன் முகத்தில் மாற்றம் இருக்கும், வயசாக இருக்கும். ஆனால் நீ எப்படி உள்ளே வந்தே அப்படியே நீ வெளியே போவ. இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி தான் சிக்கியிருக்காங்க கற்காலத்தில். அது அவர்களுக்கு தெரியாது. இப்போ இந்த கற்கால மனிதர்கள் வந்து நம்ம கூட பேசி பழகுவதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிறது கிடையாது. அவனால் நமக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்கும். அவனை நான் கொன்னது வந்து அவனுக்கு விமோச்சனம் கொடுத்தது தானே. விமோச்சனமா? ஆமாம், ஒரு ப்ராசஸ் இருக்கணும். நீ பிறந்தேன்னா இறந்தே தீரணும். அப்போ தான் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நீ போவ. அவனுக்கு இறப்பே இல்லாமல் இங்கே மாட்டி இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. அதனால் அவனுக்கு நான் அந்த விமோச்சனம் அப்படிங்கிறத நீ அப்படி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க வந்து அப்படியே நகருவதற்கு ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து இவர்கள் போலவே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது ஒரு 250 அடி, ஆமாம் 230 அடி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ 230 அடி ஏறத்தாழ, அப்படி தானே? இல்லை இருக்கலாம் 230 அடின்னு நினைக்கிறேங்க. சரி, ஒரு 70 மீட்டர், 100 கிடையாது, 70 மீட்டர், 230 அடி, 70 மீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இடம் தெரியுது. பளீர்னு வெளிச்சம் அடிக்குதான். சரிங்களா? 70 மீட்டர் இருக்கக்கூடிய அளவுக்கு விட்டம் இருக்கக்கூடிய டயமீட்டர் இருக்கக்கூடிய இடம் பளீர்னு வெளிச்சம் அடிக்குது. அப்போ இந்த கூட்டிகிட்டு போகிற பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பேர் என்னன்னு அவர் கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேரை மறந்துட்டேனே, ஒரு நிமிஷங்க, தாவ் அப்படிங்கிறாங்க. THAO தாவ் அப்படிங்கிற பேர் சொல்கிறாங்க. அப்போ இந்த தாவ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க நின்றுக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி அவரை நிறுத்திடுறாங்க. யார்? மைக்கில் பின்னாடி நிறுத்திடுறாங்க. ஒரே விஷயம் சொல்கிறாங்க, ஒரு பேனா மாதிரி ஒன்று கையில் எடுத்துக்கிறாங்க. மைக்கிள், என்ன ஆனாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி நீ என்னை வந்து தொடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி நீ என்னை வந்து தொடவே கூடாது. உனக்கு சம்மதமா அப்படின்னா, ஓகே சரி தொடலை அப்படின்ட்டு ஒரு பேனா மாதிரி கையில் எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு தலை மேலே இப்படி ஒரு லேசர் பாயிண்ட் மாதிரி அடிக்கிறாங்க. இவர் மேலே அடிக்கிறாங்க. கரெக்டாக இதை அடிச்சோன்னே என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் அப்படியே அலேக்க அப்படி மேலே போய் சொர்ன்னு அந்த லைட்டை நோக்கி உள்ளே போகிறாங்க. கரெக்டாக போகும்பொழுது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 அடி ஒசரத்துக்கு இருக்கிறாப்புல அந்த இடம் வந்து கேப் ஆகி ஒரு கதவு மாதிரி ஒன்று உண்டாகி இவர்களை வந்து உள்ளே அனுமதிக்குது.
இப்போ இவங்க நேராக 2 பேரும் அப்படியே உள்ளே போகும்பொழுது ஒரு இடத்துக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. போனோடனே இவர் கூட அப்படியே நடந்து வராங்க. நடந்து வரும்போது என்ன சொல்கிறாரு, பயங்கர ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் இருந்ததுங்க. அப்படி ஒரு ப்ளூ கலர் வந்து பூமியிலேயே கிடையவே கிடையாது. சூப்பரான ஒரு ப்ளூ கலரான ஒரு லைட் அப்படிங்கிறது இருந்தது. அப்போது இது பேசிகிட்டே போகும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த தாவ் என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பட் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு உண்டான ஒரு நேரம் இல்லை. ஏன்னா ஒரு வேலையாக இருக்கும். நம்மளை போல் இங்கே நிறைய பேர் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் வந்து வெளியே போகணும். ஸோ அதனால நம்ம இப்போது ப்ராசஸ் போவோம். ஆனால் எதற்காக கூட்டிகிட்டு போனோம், என்ன ஏது எல்லாத்தையுமே நான் சொல்கிறோம். நம்ம வந்து எங்களோட பிளானட்டுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ உள்ளே போனோன்னே ஒரு பயங்கரமான ஒரு ப்ளூ லைட்டு. போனோடனே இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது இந்த தாவுங்கிறவங்க வந்து ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பூமிக்கு உள்ளே வரும் வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. இந்த மைக்கேல் உள்ளே போனோன்னே அது எப்படி இருக்கான், ஒரு பெரிய குழாய் போகிற மாதிரி இந்த பழைய ஜெட்சன்ஸ் நாடகமெல்லாம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய குழாய் போகிற மாதிரி இருக்கான். அந்த குழாய்க்குள்ளே போயிட்டு இப்படி கீழே அண்டர் கிரவுண்டில் அந்த இப்படியே கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி அந்த இடத்துல நிற்கும்போது ஒரு மஞ்சள் நிறத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சுவர் போல் தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மைக்கில் என்ன சொல்கிறாரு, இது என்ன மஞ்சள் நேரத்தில் சோறு இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு அது மஞ்சள் நேரமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு மஞ்சள் நேரமாக இருக்கா, அப்போ வேறு ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கா என்னை கூப்பிட்டு வந்தியா, சோக் அப்படின்னு உடனே அவங்க பாரு, அது சுவர் போல் உனக்கு தெரியலாம், ஆனால் அது சுவர் கிடையாது, அது ஒரு வகையான அதிர்வலை வந்து அந்த இடத்துல ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அவங்களுக்கு புரியல, என்ன அதிர்வலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற. புரியும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறம் வந்து இந்த மைக்கேலினுடைய கண்ணை வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இது பண்ணோன்னே இவருக்கு ஒரு ஹெல்மெட் ஒன்று போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோன்னா ஒரு மாதிரி ஆஸ்வாசப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போது சரி இங்கே உள்ளே வா மைக்கேல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீ வந்து என்னை தொடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இப்போ உள்ளே போனோன்னே அந்த சுவர் போல் இருக்கு. இவர் நினச்சிக்கிறாரு, என்னையா நேராக சோத்துக்குள்ளே போகிறீங்க, எங்கேயாவது முட்டி மூக்கு எங்கேயாவது உடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி வீண்ட்டே போகிறாரு. சோத்துக்குள்ளே அப்படி ஏதோ பேய் இந்த உள்ளே பூந்து வெளியே வரும்ல, அதுபோல் அப்படி உள்ளே பூந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த கவுதி போட்ட குண்டா மாதிரி இருக்கும் அந்த இடம். அதுதான் அந்த மஞ்சள் நிறத்தில் அந்த இடம் இருக்குது, அப்படி கவுதி போட்ட குண்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குண்டாக்குள்ளே வந்து இவங்க போயிடுறாங்க. போன உடனேயே அவர் வந்து கொஞ்சம் இங்கே படுத்துக்கோ மைக்கேல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த படுக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது சரிங்களா. அந்த மைக்கில் வந்து அந்த இடத்துல மன்னிக்கணுங்க, சளி பிடிச்சிருச்சு, அது வேறு ஏசியில் உட்காந்தா தான் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், இல்லாட்டி வேர்த்து போயிடும். சரி பரவாயில்ல, என் கஷ்டம் என்னையோட போட்டோம். அப்போ அந்த குண்டாக்குள்ளே போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே அவரை வந்து ஒரு பெரிய ஒரு படுக்கை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவரை கிடத்திடுறாங்க. அது வரைக்கும் அவருக்கு அந்த சட்டி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான சட்டி வந்து ஒரு தலையில் கவுத்தி தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதோடு இன்றைக்கி நம்ம நிறுத்திக்குவோம். இதற்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுது, ஏன் அந்த மஞ்சள் நிறம், அந்த மஞ்சள் நிறங்கிறது வந்து ஒரு திரையோ ஒரு சுவரோ கிடையாது, ஒரு வகையான வைப்ரேஷன்னு சொன்னாங்க. இப்போ இவரால் அது பார்க்கவே முடியாதுன்னு சொன்னாங்களே, இப்போ இந்த சட்டியை ஒரு தலையில் கவுத்திட்டே இருக்கணுமா. இப்போ இவரை ஏன் வந்து கூப்பிட்டு போனாங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. மைக்கேல் நீ இன்னும் பூமிக்குள்ளே தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நம்ம பூமியை விட்டு ஒளியை விட பன்மடங்கு வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் இப்போ நம்ம வந்து இருக்கோம், எங்களுடைய பிளானட்டுக்கு போகிறதுக்காக நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம், நீ இன்னும் பூமியில் இருக்கேன்னு நினச்சிக்காத அப்படிங்கிற அவங்க பூமியை விட்டு கிளம்பியே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, பூமிக்குள்ளே இருக்கேன்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைக்கேல் மனசில் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் தான் நிற்கிது. இன்னும் அவருக்கு எந்த விடையுமே கிடைக்கல. ஆனால் அவர் கூப்பிட்டு போயிட்டாங்க பூமி விட்டு. இப்போ மைக்கேலுக்கு என்னாச்சு, ஏன் கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்க, போகக்கூடிய இடத்துலலாம் என்னென்ன விஷயங்கள் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் என்னென்ன அந்த காட்டுறாங்க, இதற்குண்டான விளக்கமெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒளியினுடைய திரை எப்படி இருக்குது, எப்படி இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, இவங்க உண்மையாலுமே யார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இதனுடைய ஒரு சீரீஸாக நம்ம வந்து தொடரலாம். ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி, இது வெறும் கதை கிடையாது, இது நிஜமான ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அனுபவப்பட்ட ஒரு விஷயம். நம்பாது அவங்களுடைய விருப்பம், அதை யாரும் போய் கழுத்தில் கத்தி வச்சு நம்புடான்னு நான் சொல்ல போகிறேன், அப்படி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு, அவர் எழுதியிருக்கார், நம்புறேன்னா நம்பலாம், இல்லைங்க அதை என்ன கதை அடிக்கிற மாதிரி இருக்குது, ஃபைன், தட் இஸ் ஓகே, அதனால் என்ன ஆகிருப்போகுது இல்லை. ஸோ இதான் இன்றைக்கு உண்டான செய்தி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் தட்டி விட்ருங்க. அப்படியே நம்மளுடைய மற்ற 2 சேனலையும் பாருங்கள், நெத்தில் தான் நம்ம பாட்காஸ்ட் அண்ட் தட் கோயம்புத்தூர்காரன். ஸோ அதையும் பாருங்கள். எல்லா சேனல்லையும் வீடியோஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் நெத்தில் தான் பண்ணி நன்றி, வணக்கம்.